ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே. இன்றைக்கு நம்ம வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கலாம். எம்ஜிஆர் திரைத்துறையில் கொடிகட்டி பறந்தார். உவமையின் பொருள் புகழ் பெற்று விளங்குதல். கொடிகட்டி பறக்கிறது அப்படின்னா புகழ் பெற்று விளங்குதல். வாக்கிய அமைப்பினை கண்டறிக. பந்து உருண்டது. தன்வினை. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உரைப்பது உற்றது உரைத்தல் விடை. உருவது கூறல்னா இனிமேல் நடக்க போகிறது சொல்கிறது. கால் வலிக்கும் அப்படின்னா உருவது கூறல் விடை. உற்றது உரைத்தல் விடைனா அப்போ நடந்ததை சொல்கிறது. கால் வலிக்கிறது, இப்போ எனக்கு கால் வலிக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது உற்றது உரைத்தல் விடை. பிறவினை சொற்றொடரை கண்டறிக. பூங்குழலி திருக்குறள் கற்பித்தாள். கற்றாள் அப்படின்னா தன்வினை, கற்பித்தாள் அப்படின்னா பிறவினை. குறை 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 அப்படின்னா நாயின் குறைப்பொலி. குறை குறைந்து, அளவை குறைத்தல். கம்மியாக கொடுக்குறாங்க ஏதாவது அப்படின்னா அது அளவை குறைத்தல். சொற்களை ஒழுங்குபடுத்துக. தஞ்சை பெரிய கோயில் ராஜராஜனால் கட்டப்பட்டது. வினையால் அணையும் பெயரை தேர்ந்தெடு. வா வா என்ற வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர் வந்தவர். பின்வரும் வேர்ச்சொல்லுக்குரிய வினைமுற்றை கண்டறி. தா தருகின்றனர். வினைமுற்று தா, தருகின்றனர். தந்தவர் அப்படின்னா வினையால் அணையும் பெயராயிரும். தந்த பெயரச்சம், தந்து வினையச்சம். அப்போ தருகின்றனர் அதுதான் வினைமுற்று. சிரி என்னும் வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர் சிரித்தவள். உன் என்னும் வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர் உண்டவன். தருகுவென் என்பதன் வேர்ச்சொல் தா. ஏன்னா வேர்ச்சொல் எப்பொழுதுமே கட்டளை சொல்லாதான் வரும். காப்பார் என்பதன் வேர்ச்சொல் கா. சரியான தொடரை கண்டறி. நான் ஊன் உண்ணும் வழக்கத்தை விட்டுவிட்டேன். இது சந்திப்பிழை மாதிரி. ஒளி மற்றும் ஒளி வேறுபாடடைந்து சரியான பொருளை தேர்வு செய்க. குளவி குளவி அப்படின்னா வண்டு. இந்த சிறப்புலகரம் போற்றா குழந்தை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் பொறுத்துக. லியூட் மியூசிக் யாழிசை. சாம்பர். சேம்பர் அப்படின்னா அறை. ரோட் ரோட் அப்படின்னா மனப்பாடம். டியாக்டிக் காம்ப்ளியேஷன் அப்படின்னா நீதி நூல் திரட்டு. யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு போனாள். சீருடை அணிந்து பள்ளிக்கு போனாள். பிறமொழிச்சொல் நீக்குதல். வழுவு சொற்களை நீக்கி எழுதுக. குலசேகர ஆழ்வார் வித்வக்கோட்டம்மா என்ற ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார். பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார். இதில் ஆண் தெய்வத்தை அம்மான்னு சொல்கிறது பால் வலுவமைதி. பூனையார் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது அக்ரிணை. அக்ரிணை போய் உயர்திணை மாதிரி மரியாதையாக சொல்கிறா. திணை வலுவமைதி. பால் வலுவமைதி, திணை வலுவமைதி. தொடரில் உள்ள பிழையற்ற வாக்கியம் எது? பானையை உடைத்தது கண்ணன் அல்லன். எதிர்ச்சொல் இன்சொல் வன்சொல். இன்சொல் அப்படின்னா இனிமையான சொல், அதுதான் பொருள். அப்போ அதுக்கு ஆப்போசிட் வன்சொல். விண்ணம் விண்ணம் அப்படின்னா சேதம்னு சொல்லியிருக்கோம் பொருள் தருகல. அப்போ சேதத்துக்கு ஆப்போசிட் சேதமற்ற. பால் கூட்டல் ஊரும் பாலூரும். மாசற பிரித்தெழுதுக. மாசு கூட்டல் அற. பள்ளி மாணவர்கள் அறிவியல் சுற்றுலா செல்ல திட்டமிடுகிறார்கள். மாணவர்கள் அப்படின்னா பன்மை. அப்போ இதுவும் பன்மையில் தான் வரணும். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறுதல் மறைவிடை. ஒருமை பன்மை பிழை நீக்குக. இது பழம் அன்று. இவைகள் பழங்கள் அல்லன்னு வந்திருக்கணும் பன்மையில். அப்போ இது எல்லாமே தப்பு. கரெக்டாக இருக்கிறது இது பழம் அன்று. ராமன் குகனிடம் விடு நனி கடிது என்றான். இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லுக்கான பொருளை தேர்க. கடிது அப்படின்னா விரைவாக.
யாணர். யாணர் அப்படின்னா புது வருவாய். யாணர் அப்படின்னா புது வருவாய். வாரி அப்படின்னா வருவாய். ஓதை. ஓதை அப்படின்னா ஓசை. முட்டாது. தட்டுப்பாடு இன்றி. யாணர் அப்படின்னா புது வருவாய். வாரி அப்படின்னாலும் வருவாய். ஓதை ஓசை. முட்டாது தட்டுப்பாடின்றி. நண்பா படி என்ற விழித்தொடருக்கு இணையான தொடரினை தேர்ந்தெடு. கண்ணா வா. கண்ணி என்பது 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகை. கூட்டுப்பெயர்கள் கல், பழம், புல், ஆடு. கட்குவியல், பழக்குலை, புட்கட்டு அதாவது புல்கட்டு, ஆட்டு மந்தை. இதுதான் கரெக்டு. வருக்கை என்பது பழாப்பழம். சரியான கூற்றினை தேர்வு செய்க. ஆ என்பது எதிர்மறை இடைநிலை. வீட்டிற்கோர் புத்தகசாலை என்பது அண்ணாவின் வானொலி உரை. வில்லுப்பாட்டு ஓர் இலக்கிய வடிவம். இதில் 3 கூற்றுமே சரி. கூற்று காரணம் சரியா தவறா? உரிச்சொற்கள் குறிப்பு, பண்பு எனும் பொருள்களை தருவதில்லை. காரணம் உரிச்சொற்கள் தனித்து வழங்கப்படும். கூற்றும் தவறு, காரணமும் தவறு. ஓர் ஆணை குறிப்பது ஆண்பால். உயர்திணைக்கு உரியவன் ஆண். இதில் கூற்றும் சரி, காரணமும் சரி. குறில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிக. சிறகு, சீனி அந்த மாதிரி வந்திருக்கணும். சிறகு வளர்தல் அப்படின்னு இருக்கு. இதுதான் தப்பு. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. பெரிய ஓவியமாக வரைந்து வா. பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன். எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். அற இலக்கியங்கள் கூறும் கருத்துக்களை வாழ்வில் பின்பற்ற வேண்டும். ஏனெனில் அவை நம் வாழ்வை வளமாக்கும். நேற்றிரவு நல்ல மழை பெய்தது. அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின. ஆசிரியர் நாளை சிறு தேர்வு நடத்துவார். சோளம், விளக்கு, தேன், தட்டு இணைத்து வரும் புதிய சொற்களில் சரியானது எது? சோளத்தட்டு. சரியான இணையை கண்டறி. மணி கூட்டல் அடி, மணி இது எல்லாமே தப்பு. ஆள் கூட்டல் இலை, ஆளிலை இது கரெக்டு. வாயில் என்னும் பேச்சு சொல்லை பேச்சு வழக்கில் இவ்வாறு வழங்குகிறோம். அதாவது வாயில் அப்படிங்கிற அந்த சொல்லை பேச்சு வழக்கில் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா வாசல். சரியான நிறுத்தக்குறியுடைய தொடரை கண்டறி. வணக்கம் ஐயா, நான் இணையத்தமிழன் பேசுகிறேன். இதுதான் சரி. எந்தை அப்படின்னா தந்தை. சரியான ஊர்பெயரின் மருவு. குடந்தை அப்படின்னா கும்பகோணம். தவறான ஊர்பெயரின் மருவுவை எழுதுக. புதுவை, புதுக்கோட்டை. புதுவை அப்படின்னா புதுச்சேரி. புதுகை அப்படின்னா தான் புதுக்கோட்டை. திசை சொற்கள் பொறுத்துக. ரூபாய். ரூபாய் அப்படின்னா இந்துஸ்தானி. துட்டு டச்சு. நபர், நபர் அப்படின்னா அரபி. குல்லா ஃபார்சி. இது இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாத ஒன்று. அப்போ நல்லா பார்த்துக்கணும். ரூபாய் அப்படின்னா இந்துஸ்தானி. துட்டு அப்படின்னா டச்சு. நபர் அப்படின்னா அரபி. குல்லா அப்படின்னா ஃபார்சி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கீபோர்டு, விசைப்பலகை. அலுவல் சார்ந்த கலை சொற்களை கண்டறிந்து எழுதுக. ஸ்டாம்ப் பேட், மை பொதி. ஸ்டாம்ப் பேட் அப்படின்னா மை பொதி. இரட்டை கிளவி போல் உவமை கூறும் பொருள் யாதென கண்டறிக. ஒற்றுமை இரட்டை கிளவி அப்படின்னா அதுக்கு பிரிச்சா பொருள் தராது.
சலசல அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். சல தனியாக இருந்தால் பொருள் தராது, சேர்ந்து இருந்தால் தான் பொருள். அப்போ இரட்டை கிளவி அப்படின்னா ஒற்றுமை. பொருந்தாத இணை கண்டறி. மலைமுகம் காணா பயிர் போல. வாட்டம், அதுக்கு போய் உவகைன்னு கொடுத்துருக்காங்க, இதுதான் தப்பு. ஊமை கண்ட கனவு போல. தவிப்பு என யார்கிட்டையும் சொல்ல முடியாது. உடுக்கை இழந்தவன் கை போல. நட்பு. வரையா மரபின் மாறி போல. கொடை. ஒருமையுள் ஆமை போல. அடக்கம். என்னதான் தெரிஞ்சிருந்தாலும் நம்ம அடக்கமாக இருக்கணும். அடுத்தது வரையா மரபின் மாறி போல அப்படின்னா கொடை. மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் வினவும் வினா அறிவினா. ஏன்னா அவருக்கு தெரிய பொருள் என்னன்னு. நமக்கு தெரிஞ்சிட்டு மற்றவங்களுக்கு தெரியுமான்னு கேட்டோம்னா அது அறிவினா. நமக்கு தெரியாமல் மற்றவங்ககிட்ட கேட்டோம்னா அது அறியாவினா. கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. பாரதியார் சிந்துக்கு தந்தை என அழைக்கப்படுகிறார். சிந்துக்கு தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது? சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. நீரின்றி இவ்வுலக மக்களால் இயங்க முடியாது. வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் காண்க. படி, படித்தவர். அகர வரிசைப்படுத்துக. கடவுச்சொல், காசோலை, காணொளி, தொலைநகல், முன்பதிவு. அடுத்ததும் அகர வரிசைப்படுத்துக. கிழக்கு, கூந்தல், கோலம், கௌதாரி. வேர்ச்சொல் தருகின்றனர் என்பதன் வேர்ச்சொல் தா. வனப்பு என்பதன் பொருள் அழகு. ஒரு பொருள் தரும் இரு சொற்களை காண்க. இசை, புகழ், இசைவு. பிழையற்ற சொற்றொடரை கண்டறிக. ஏரியில் குளித்துவிட்டு மலை மீது ஏறினான். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் ஹியூமனிட்டி, மனிதநேயம். மெர்சி, கருணை. டிரான்ஸ்பிளான்டேஷன், உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. லாரி, சரக்குந்து. சரியான நிறுத்திற்குறி அறிதல். மாணவர்கள் ஆம் என்பதைப் போல தலையாட்டினார்கள். ஒரு எழுத்தையோ ஒரு சொல்லையோ சிறப்பித்து காட்டும்போது அங்கே என்ன வரும்? ஒற்றை மேற்கோள் குறி. துன்பத்தால் பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுகிறான். துன்பத்தால் இல்லை, துன்பத்தை பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான். எதிர்ச்சொல் உதித்த. உதித்த என்பதன் எதிர்ச்சொல் மறைந்த. பொருந்தா பெயரை கண்டறிக. ஔவையார், காவற்பெண்டு, நப்பசலையார் இவங்கெல்லாம் சங்க காலத்து பெண்பாட்புலவர்கள். நீலாம்பிகையார் இல்லை. பொருந்தாத சொல்லை கண்டறி. நெஞ்சு. தவறான இணையை கண்டறி. தமர். தமர் அப்படின்னா உறவினர்னு அர்த்தம், பகைவர்னு இருக்கு, இதுதான் தப்பு. ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க, அந்த பத்தியை படிச்சுட்டு அதுலேருந்து கொஷின் கேட்குறது. மக்கள் வாழ்வில் பிறந்தது முதலாக நடத்தப்படும் நிகழ்வுகளில் தனி இடம் பெறுவது எது? விழாக்கள். விழாக்கள் எவற்றின் வெளிப்பாடாக உள்ளது? பண்பாடு. இந்திர விழா எந்நகரோடு தொடர்புடையது? புகார் நகரம். இந்திர விழாவின் போது தெருக்களில் பரப்பப்பட்டது யாது? புது மணல். எத்தனை நாட்கள் இந்திர விழா நடைபெற்றன? 28 நாட்கள். சொல்லும் பொருளும். கனகச்சுனை, பொன் வண்ண நீர்நிலை. சுனை அப்படின்னாலே நீர்நிலைன்னு தெரியும். மத வேளங்கள், மத யானைகள். முரளும், முழங்கும். பலவை, முதிர்ந்த மூங்கில். கனகச்சுனை, பொன்வண்ண நீர்நிலை, மத வேளங்கள், மத யானைகள், முரளும், முழங்கும், பலவை அப்படின்னா முதிர்ந்த மூங்கில். ஒன்று கூட்டல் இடம், ஓரிடம். சரியான எண்ணெடையை தேர்க. ஒரு பகல். ஏன்னா உயிர்மை எழுத்துக்கு
முன்னாடி ஒரு உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர். அழைப்பு மணி ஒலித்தது கயல் கதவை திறந்தாள். இது கலவை தொடரா மாற்றணும். அழைப்பு மணி ஒலித்ததால் கயல் கதவை திறந்தாள். பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. கீழே கொடுக்கப்பட்டவற்றுள் நுனியில் சுருங்கிய காய் எது? சூம்பல். ஆன்சியன்ட் லிட்டரேச்சர் பண்டைய இலக்கியம். ஃபிலோசஃபர். ஃபிலோசஃபர் அப்படின்னா மெய்யியலாளர். பிலீஃப் நம்பிக்கை. ரெனைசன்ஸ் மறுமலர்ச்சி. ரெவிவாலிசம் மீட்டுருவாக்கம். ஃபிலோசஃபர் அப்படின்னா மெய்யியலாளர். பிலீஃப் நம்பிக்கை. ரினைசன்ஸ் அப்படின்னா மறுமலர்ச்சி. ரீவேல்யூவேஷன் அப்படின்னா மீட்டுருவாக்கம். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறுதல் நேர்விடை. குறில் நெடில் மாற்றம் வேறுபாடறிந்து பொறுத்துக. கனகம் கானகம். கனகம் அப்படின்னா பொன். கானகம் அப்படின்னா காடு. அழகு இரு பொருள் தருக. வனப்பு அணி. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். திங்கள் சந்திரன் மாதம். இரு பொருள் சுட்டுக. பார் அப்படின்னா பார்க்கறது உலகம். பார்த்தல் உலகம். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. மரத்தை வளர்ப்பது நன்மை பயக்கும். சரியான வினாச்சொல் அமைந்த வாக்கியத்தை சுட்டுக. தமிழகத்தின் முதலமைச்சர் யார்? இதெல்லாம் மாற்றி மாற்றி வந்திருக்கு. கவிதையை எழுதியவர் யாருன்னு வரணும். செல்வத்து பயன் என்ன? பொய்கை ஆழ்வார் எங்கு பிறந்தார்? இதெல்லாமே தப்பாக இருக்குது. கரெக்டாக இருக்கிறது தமிழகத்தின் முதலமைச்சர் யார்? பூங்கொடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றாள். பூங்கொடி பள்ளிக்கு எப்படி சென்றாள்? சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. இது எப்படி நடந்தது? உறங்கினாள். வினைமுற்றுக்குடிய வேர்ச்சொல் உறங்கு. எழுத்து வழக்கில் அமைந்த வாக்கியங்களை கண்டறி. 1 மற்றும் 4. நானும் அவனும் உள்ளே சென்றோம். ஏன் முடியாது? எது? எது தவறான நிறுத்தற்குறியுற்ற தொடர்? கார்மேகம் கடுமையாக உழைத்தார், அதனால் வாழ்வில் உயர்ந்தார். இதுதான் தப்பானது. நிறுத்தற்குறிகளை அறிதல். உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி ஐயா. ஆன்சர் இணையான தமிழ்ச்சொல் விடை. சரியான வினையை தேர்ந்தெடு. குசினி சமையலறை. ஸ்மார்ட் கார்டு திறன் அட்டை. ஒருவர் கேட்கும் கேள்விக்கு மறுத்து கூறும் விடை மறை விடை. இதோடு இந்த வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.